இன்றைக்கி நாம் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தமிழுக்கு விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோம் அப்படின்னா, ராசிக்குள்ள செவ்வாய், 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல குரு, 11ஆம் இடத்துல சுக்கிரன், 12ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது சஞ்சரிக்கின்றார்கள். அதே போல் இந்த ஒரு மாத கிரக பெயர்ச்சிகளை பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் ராசிக்கு 3ஆம் இடத்துலையும், செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கின்றாருங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் ராசிக்குள்ளே ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தோடு அமர இருக்கின்றார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே அமர இருக்கின்றாருங்க. இதுதான் இந்த மாத கிரக பெயர்ச்சிகள். இப்போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும்? இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள். இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் கேதுவோடு நெருக்கமாக இருக்கிறாருங்க. அப்போது இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். புது நபர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏதாவது யாருக்கும் ஜாயின் போடக்கூடாது, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது திடீர் வழக்குகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா புதிய கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. இந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில். அதே போல் குடும்பத்தில் ஏதாவது சுப காரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. அப்போது செப்டம்பர் 7, 8, 9, 10 இந்த ஒரு தேதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா 4 நாட்களும் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்துக்கணும். செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ராசிக்குள்ளே ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தோடு அமர்றாருங்க. அப்போது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு. செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு இதற்கு முன்னால் ஆகாத காரியங்கள் எல்லாமே முடித்து காட்ட முடியுங்க. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே வராரு. செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு நல்லதொரு உடல் ஆரோக்கியம், நல்லதொரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்குங்க. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கையில் ஒரு உயர்வு, வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை, மனசில் நல்லதொரு தைரியம் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டது எல்லாமே பொண்ணாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா அது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும். அப்போது நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் எந்த ஒரு முயற்சி பண்ணாலும் செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி வாகை சூட முடியும் கன்னிராசிக்காரர்கள். அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியாக நடைபெறும் அப்படின்னு சொல்ல முடியுங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்குள்ளே செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் ராசிக்குள்ளே இருக்கிறாரு.
அப்போ செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால கன்னிராசிக்காரர்களுக்கு அவர் கொடிய பாவி அப்படிங்கிறதுனாலையும் எந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் நிதானம் வேணும். அவசரப்படக்கூடாது, யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. அதே போல் எந்ததொரு விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே போல் ஒரு வண்டி வாகனத்தில் போனீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் விழிப்பாக போகணும். செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்திங்க அப்படின்னா 3க்கும் 8க்கும் அதிபதி, 8ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல அமர்றாரு. அந்த எதிர்பாராத யோகம், ஒரு குருட்டு அதிர்ஷ்டம், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் 2ஆம் இடத்துல அமர்வது எதிர்பாராத யோகம். பாருங்கள், திடீர் முன்னேற்றம், திடீர் பண வரவு, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணப்புழக்கம் இது எல்லாத்தையும் கொடுக்கும். இந்த சொந்தமாக தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்கிறவங்க, உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு செப்டம்பர் 13ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு அவர் பாவியாக உள்ள செவ்வாய் தனஸ்தானத்தில் அமர்வது அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறத கொடுக்கும்னு சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. சூரியன் கன்னிராசிக்காரர்களுக்கு விரயாதிபதி, விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு விரயஸ்தானத்தில் இருப்பார். செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு அமையும். ஒரு சிலர் வீடு மாறுறது, செக்ஷன் மாற்றம், இந்த மாதிரி ஒரு சில இடமாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும். செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறம் சூரியன் ராசிக்குள்ளே வருவார். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதொரு கம்பீரம், நல்லதொரு துணிவு, தலைமை எண்ணங்கள், கூடுதல் பொறுப்புகள், இது எல்லாத்தையும் கொடுக்கும். பொதுவாக சூரியனும் புதனும் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது நல்லதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அரசாங்க அனுகூலம் கொடுக்கும். அரசியல்வாதிகளால் ஏற்றம் தரும். செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறம் சூரியன் ராசிக்குள்ளே வருவதனால. அதே போல் செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறம் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள், வெளி மாநிலத்தில் ஏதாவது வேலை வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இது எல்லாமே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சூரியன் இந்த மாதம் ராசிக்குள்ளே வருவதனால. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறம் தான் கிரகங்கள் எல்லாமே வலுவாக வருவதனால செப்டம்பர் 15 தேதி வரைக்கும் எந்ததொரு விஷயத்துலையும் விழிப்பாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் தான் யோகாதிபதி. அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. வழக்கமாக வர வேண்டியவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, அதில் பணப்புழக்கத்துக்கெல்லாம் குறைவு இருக்காது. ஏதாவது போயிட்டு நீங்களாக ஏதாவது ஒரு காரியத்தில் போய்ட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் தரும். ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறத கொடுக்கும். இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி கேதுவோட நெருக்கமாக இருக்கிறதுனால. ஆனால் சுக்கிரன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது நல்லதொரு பண வரவை கொடுக்கும், நல்லதொரு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் வண்டி வாகனம் பற்றி தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே சுக்கிரன் விரயஸ்தானத்துக்கு போகிறாரு. 2ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்தீங்க அப்படின்னா விரயஸ்தானத்தில் கேதுவை நோக்கி போகிறாரு. செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் கண்களில் ஏதாவது பிரச்சனை, பற்களில் பிரச்சனை, பேச்சினால் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அதே போல் தந்தையாருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள், அதே போல் பண ஏமாற்றம், ஆபரண நஷ்டம், ஆபரணங்கள் ஏதாவது காணா போகிறது, திருட்டு போகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் நடக்கும். இந்த ஒரு தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். ஒரு மேல் அதிகாரிகள்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப விழிப்பாக பேசுங்க. செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில். அப்போது சுக்கிரன் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா இருக்கிறாரு. செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் உங்களுக்கு கேதுவை நோக்கி போகிறதுனால பணம் சார்ந்த விஷயத்தில், அதாவது யாராவது உங்களை பணம் ஏமாற்றுவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பெருசாக முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் விழிப்பாக இருந்துக்கணும். செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு 4க்கும் 7க்கும் அதிபதியான குரு பகவான் 10ல் சஞ்சாரம் செய்கிறாரு. 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பழைய பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஈசனார் ஒரு 10லே தலை ஓட்டிலே இருந்து கொடுத்து, அதாவது 10ல் குரு வந்தபோது சிவனே பிச்சை எடுத்தார் அந்த மாதிரிலாம். அப்போ 10ஆம் இடத்துல குரு வரும்போது நிறைய பேருக்கு வேலை இழப்பு வரும். அப்போ உத்தியோகத்தில் பார்த்திங்க அப்படின்னா நெருக்கடிகளை கொடுக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா வேலை போல் அதிகமாக இருக்கும். அதனால் அவசரப்பட்டு வேலையை விட்டுறக்கூடாது. 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு 2026 ஜூன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 10ல் குரு இருப்பார். அப்போ 2026 ஜூன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அவசரப்பட்டு வேலையை விட்டக்கூடாது. இந்த விஆர்எஸ் கொடுக்கறது இதெல்லாம் ஆகாது 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யும்போது. அதே போல் சனி பகவான் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சனி பகவான் ராசியை பார்க்கும்போது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படிங்கும்போது அதில் கண்டிஸ்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் எந்ததொரு விஷயத்தையும் பார்த்திங்க அப்படின்னா சனி ராசியை பார்க்குற வரைக்கும் நீங்கள் எந்ததொரு தொழிலில் இறங்கினாலும், எந்ததொரு காரியத்தை செய்ய போனாலும், எதில் நீங்கள் முதலீடு செய்ய போனாலும்
யாருக்கிட்டையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது, சரிங்களா? அது கண் திஷ்டியாக மாறி உங்களுக்கு அந்த காரியத்தில் தடை அப்படிங்கிறது ஏற்படுத்தும். அதனால் ராசியை சனி பார்க்குற வரைக்கும் கிட்டத்தட்ட 2027 ஜூன் வரைக்கும் நீங்கள் ஒரு காரியத்தில் இறங்க போகிறீங்க, ஒரு காரியம் செஞ்சிகிட்ருக்கீங்க. உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. உங்களுடைய லாப நஷ்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது, சனி பகவான் ராசியை பார்க்குறதுனால. அதே போல் சனி பகவான் ராசியை பார்க்குறதுனால உழைப்பால் உயர முடியும் கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் யோகாதிபதி தான், 5ஆம் அதிபதி, மேலும் 6ஆம் அதிபதி. இந்த சனி பகவான் ராசியை பார்க்குறதுனால யாரெல்லாம் கடுமையாக முயற்சி பண்ணுறீங்களோ, யாரெல்லாம் உழைப்பு நம்பி இருக்கிறீங்களோ அவங்களுக்கு சனி பகவான் கை கொடுப்பார். அதே போல் சனி பகவானுடைய பார்வை உங்களோட ராசிக்குள்ளே இருப்பதுனால பாருங்கள், ஒரு வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அலைச்சல், வேலைப்பளு இதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பழகி போயிடும். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால உடம்புல அரிப்பு, தேமல், அதே போல் உடம்பு வெயிட் ஏறுறது, இது போன்ற ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 10ல் சஞ்சாரம் செய்கிறாரு. குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால பண வரவுக்கு குறைவு இருக்காது. இந்த மாதம் செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராசிக்குள்ளே வராரு. அப்போது 10ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. புது வேலை கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமா. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள். அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எந்தெந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் 10, 11, 12 இந்த ஒரு தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த ஒரு தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயம் சென்று வழிபடுங்கள். முடிஞ்ச அளவுக்கு பசியில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.